அதுல போற தொழிலாளி 9 பேரும் ஆந்திரா மக்கள் தான். போட்டு தான் நம்மளுது. அவங்க இது வரைக்கும் அங்க எந்த ஒரு பதிலும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. போட்டு அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க. அவன் 10 போட்டு 4 பாத்திரம் இருக்குதுன்னா நாங்க 40 பாத்திரம் நீங்க போட்ட வந்து பிடிக்கிறோம். 4 பாத்திரம் போட்ட ஏன் பிடிக்கல? ஆந்திரா மீன்கள் எதுவுமே சென்னைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. 5000 கோடி வந்து அந்த ஆந்திராவில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் அதிகாரிகளிடம் ஆவேசமாக கோரிக்கை வைத்த காட்சிகள்தான் இவை. நீங்க சொன்ன 12 நாடுகள் மேல இருக்கும். 40 பாத்திரம் பிடிக்கிறான், 37 பாத்திரம் பிடிக்கிறான். வர ஓரம் 4 பாத்திரம் காரைக்கால் போட்டுக்கிறான். அவனே பிடிக்கல, 7 போட்டு அவனை பிடிக்க முடியாது. என்ன பண்ணுங்க? சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த கணேசன், ஐஸ்வர்யா ஆகியோருக்கு சொந்தமான 2 விசை படகுகளில் 19 மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றனர். கடந்த 15ஆம் தேதியன்று காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு சென்ற மீனவர்கள் ஆந்திர கடலோர பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த ஆந்திர கடல்சார் போலீசார் 2 விசை படகுகளையும் சுற்றி வளைத்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ஆந்திர மீனவர்கள் அளித்த புகாரின் பேரில் 19 தமிழக மீனவர்களையும் 2 படகுகளையும் சிறைபிடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சென்னை காசிமேடு மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட விசை படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்கள் முற்றுகையிட்டு ஆந்திராவில் சிக்கியுள்ள விசை படகையும் மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கா? வேற எங்க ஆந்திரா வந்து இந்தியாவில் தானே இருக்கு. இந்தியாவில் உள்ள அவங்க ஆந்திராவில் உள்ள மீன்காரங்க 5 நாடுகளில் மீன் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு சட்டம். இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள மீன்காரங்க வந்து அவன் 10 போட்டு 4 பாத்திரம் இருக்குதுன்னா நாங்க 40 பாத்திரம் நீங்க போட்ட வந்து பிடிக்கிறோம். 4 பாத்திரம் போட்ட ஏன் பிடிக்கல? அப்ப நாங்க நீங்க சொல்றது கட்டுப்பட்டு போறதா தானே? நீங்க சொல்லுங்க, நாங்க அவனை அச்சு இழுத்து வரோம். ஆண்டுக்கு 5000 கோடி ரூபாய்க்கு சென்னையில் விற்கப்படும் ஆந்திரா மீன், இறால் உள்ளிட்டவற்றை சென்னையில் விற்பனை செய்ய தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஆந்திரா மீன்கள் எதுவுமே சென்னைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. உங்களோட ஆந்திரா பொருள் மீன்கள் அங்க நிறுத்துவோம். 5000 கோடி வந்து அந்த ஊருக்கு பேசுறாங்கல்ல சப்போர்ட்டா? ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க மீன் வேற மாதிரி பாக்குறீங்க? சென்னையில மட்டும் 5000 கோடி என்ன பண்ணீங்க? ஆந்திராவின் கரையோரம் மீன்பிடிக்கும் காரைக்கால் மீனவர்களை கண்டுகொள்ளாத ஆந்திர கடலோர காவல்படை தமிழக மீனவர்களை மட்டும் குறிவைத்து கைது செய்வதாகவும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் ஆதங்கம் தெரிவித்தனர். அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதி அளித்தனர். மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் காசிமேட்டிற்கு வந்து விசை படகை ஓட்டி மீனவர்களின் குறைகளை கேட்டு சென்ற மறுநாளே சென்னை மீனவர்கள் படகுகளுடன் ஆந்திராவில் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.